ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லா பெற்றோருக்கும் தான் குழந்தை பெரிய ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கணும், அப்படி படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் படித்து வெளியே வரும்பொழுது பெரிய ஆளாக வரணும், நல்ல கம்பெனியில் பெரிய ஸ்கேலில் அவன் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக பார்க்கப்படுது விஐடி, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் 4 கேம்பஸ் இருக்குது. இதில் பெரும்பாலும் மாணவர்கள் பெற்றோர்களும் விஐடி வெள்ளூரும் சென்னையிலேயும் கேம்பஸில் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. நான் அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கேம்பஸ்ஸு. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பையன் வெளியே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வருவான். சும்மா படித்தோம் வந்தோன்ட்டு இருக்க மாட்டான். இன்ஜினியரிங் தாண்டி என்ன கற்றுக்கிறான் தான் பேச்சு. அதுக்கு தான் அந்த பையனை ட்ரெயின் பண்ணுவாங்க. ரெண்டாவது பிளேஸ்மெண்ட்டு, வேறு லெவல் பிளேஸ்மெண்ட். 95% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் இல்லைங்க. ஹையஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் கிட்டத்தட்ட 3500 பேர் 20 லட்சத்துக்கு பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே ஒரு 3500 பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 கோடி சேலரி பேக்கேஜ் ஹையஸ்ட்டு சேலரி வாங்கியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டின்னு வந்துட்டிங்கனாலே, அது விஐடி, அமிர்தா போன்ற, சிவநாடார் போன்ற யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினச்சிங்கனாலே ஃபீஸ் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. ஏன்னா ஃபீஸ் பயங்கரமான ஃபீஸ். 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஃபீஸை. ஃபீஸ் டீட்டெயில் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்ன 5 கேட்டகரினா மார்க் வைஸ், ரேங்க் வைஸ் பிரிக்கிறாங்க. இங்கே ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கு சீட் எடுத்து தருவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு மார்க் வச்சுருப்பீங்க. ஒரு ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அந்த ரேங்க் 1 லட்சத்துக்குள்ளே இருந்தால் தான் சென்னையிலையும் வெள்ளூர்லேயும் ப்ளேஸ் ஆக முடியும் உள்ளார. அப்போது இதில் சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் வேணும்னா ஒரு 20லேருந்து 15,000 ரேங்க்குள்ளே அட்லீஸ்ட் வேணும். 10,000 ரேங்க்குள்ளே வேணும்னு வைங்க, சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் வேணும். அப்போது இந்த கேட்டகரி 1 to 5 பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க கேட்டகரி 1, கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் கேட்டகரி 5. அதில் நம்ம என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்காலர்ஷிப்புங்கிறது ஒன்று இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1.25 லட்சம்லேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் குரூப் ஏ கோர்சஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட குரூப் பி கோர்சஸ், அதாவது சிஎஸ்சி, எலக்ட்ரிக்கல் கோர்சஸ், நிறைய கோர்ஸ் இருக்குது. குரூப் பியில் தான் நிறைய இருக்குது. அதில் 5 கேட்டகரியை பிரித்து கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க கேட்டகரி வைஸ். இந்த 5வது கேட்டகரி மாணவர்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். இது டியூஷன் ஃபீ மட்டும்தான். இது போக ஹாஸ்டல் ஃபீ இருக்குது. கண்டிப்பாக அது 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் தாண்டும். இதெல்லாம் போக ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவனுக்கு சராசரியாக விஐடியில் படிக்கணும்னா கன்ஃபார்மாக ஒரு 6 லட்சமாவது மினிமம் தேவைப்படும். இல்லை நல்ல மார்க் வச்சுருக்கான், நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்பு பொசிஷனில் இருக்க, ஒரு 5,000 ரேங்க் 10,000 ரேங்க் கூட இருக்கா அப்படின்னா கேட்டகரிக்கு 1 வந்துடும். 1.5 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா ஃபீஸு. அதெல்லாம் போக ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு 3-3.5 முடிஞ்சு போயிடும். இது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. விஐடிக்குள்ளே உள்ளே போகணுன்னா நம்ம 12th மார்க் ரொம்ப முக்கியம். 12th மார்க் அடிப்படையில் தான் இங்கே இதே நடக்கும். ஏன்னா 12th 60% மார்க் எடுத்துக்கணும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில். ஒருவேளை பயோடெக்னாலஜி அந்த மாதிரி படிக்கணும், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 60% மார்க் வச்சுருக்கணும் டோட்டல் பண்ணால். அதுலேயும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை மையப்படுத்தி பார்க்குறீங்க அப்படின்னா, அந்தந்த கோர்ஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸில் 60% கண்டிப்பாக இருக்கணும். 50% கண்டிப்பாக இருக்கணும். பயாலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸுக்கு பயாலஜியில் 50% கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் மேஜர் க்ரைட்டீரியாவை பார்க்கும்போது இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும். பணம் வேணுங்க, பணம் வேணும். இன்னொன்று ரேங்க் வேணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜெயிச்சு ரேங்க் வேணும். இங்கே பாஸ் ஃபெயிலாம் கிடையாது, ரேங்க்கு தான் அடிப்படை. ஸோ வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. viit.ac.in வெப்சைட்குள்ளே போனீங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. அதனால் பொறுமையாகவே பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டால், என்சிஆர்டி இருந்தால் ஓகே. நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் புக்கே போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை புரிஞ்சு படிச்சினாலே போதும். என்ன இங்கிலீஷும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 2.5 மணி நேரம் எக்ஸாம் வைக்கிறாங்க. என்னெல்லாம் பேட்டர்னும் சொல்லிடுறேன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொல்லிடுறேன், 12th எவ்வளோ மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லிடுறேன். அப்புறம் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பற்றி நான் சொன்னேன், அதை பற்றி கிளியராக சொல்லிடுறேன். என்னெல்லாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க சொல்கிறேன். எல்லா அம்சங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 5,000 லைக்காவது போடுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேர்த்துருங்க. விஐடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், விஐடி ட்ரிபிள்இன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 28 ஏப்ரல்லேருந்து 3 மே வரைக்கும் வைக்கலான்ட்டு இருக்காங்க. டென்டேட்டிவான டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேட்டெல்லாம் பார்ப்போம். 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடத்துகிறாங்க.
விஇடி ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான். ஈச் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு, மைனஸ் மார்க் இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து நெகட்டிவ், ராங் ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு. 0 மார்க் வந்து ஆன்சரே பண்ணலன்னா உங்களுக்கு 0 மார்க், அதாவது மார்க்கே கிடையாது. அதாவது நெகட்டிவ் மார்க் போகிறதுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமே இருக்கலாம், அதுதான் வந்து கேஸ். நீட் மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தால் அந்தந்த கேட்டகரி படிப்புகளை படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல் கோர்ஸ், மெக்கானிக்கல் கோர்ஸ் அதெல்லாம் படிக்கலாம். இந்த பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி இல்லை பயாலஜி சைடில் எதாவது படிக்கணும், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னங்கிறது இப்போ நான் பார்க்குறேன். சாரி, இதெல்லாம் சொல்கிறேன். அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் மேலே இருக்குல்ல, அது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு பெரிய ஃபீஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஃபீஸ் பே பண்ணிட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் சுலபம் தான். நீட் மாதிரிலாம் பெருசாக இருக்காது. 4 கேம்பஸ் இருக்குதுன்னு சொன்னேன். 4 கேம்பஸ் இருக்குது. விஐடி சென்னை, விஐடி வெள்ளூர், விஐடி ஆந்திர பிரதேஷ், விஐடி போபால். இதில் சென்னையிலையும் வெள்ளூர்லேயும் படிக்கிறதுக்கு நீங்கள் 1 லட்சம் ரேங்க் உள்ள இருக்கணும். ஏன்னா சென்னையிலையும் வெள்ளூரில் டிமாண்ட் ஜாஸ்தி. ஆந்திர பிரதேஷ், பூபாலில் வந்து அந்தந்த ஸ்டேட்காரங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் வெளியூர்லேயும் ட்ரை பண்ணுவாங்க. அதிகபட்சம் சென்னை, வெள்ளூர் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, விஐடியில் வெறும் 20% ஆஃப் தமிழ்நாடு பசங்க தான் படிக்கிறாங்க. 20 கூட கிடையாது. மீதி எல்லாருமே அதர் ஸ்டேட் பசங்க. ஸோ அதனால் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ உள்ள அப்போ தான் வர முடியும். ஓகேவா? சரி, என்னெல்லாம் கோர்ஸ் வெள்ளூரில் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே நான் சொல்ல முடியாது. புது கோர்சஸ் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது சொல்கிறேன். சென்னையில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இருக்கிற கோர்சஸ் தான் வச்சுருக்காங்க. இவ்வளோ கோர்சஸ் வச்சுருக்காங்க வெள்ளூரில். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா புது கோர்சஸ் மட்டும் சொல்லிடுறேன். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டியில் டூயல் டிகிரி வச்சுருக்காங்க. 2 வருஷம் வந்து இங்கே படிப்பீங்க சைபர் செக்யூரிட்டி, 2 வருஷம் டீக்கின் யூனிவர்சிட்டியில் படிப்பீங்க அப்ராடில். ஓகேவா? ஸோ மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் கொண்டு வந்திருக்காங்க விஐடி சென்னையில். இது 2 புது கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் என்ன கோர்ஸு, பூபாலில் என்ன கோர்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இந்த கோர்ஸுக்கெல்லாம் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகணும், ரேங்க் வரும், எலிஜிபிள் ஆகணும். எல்லா க்ரைட்டீரியா மீறி கவுன்சிலிங் வரும். கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் வேணும், எந்த கேம்பஸ் வேணுங்கிறது செலக்ட் பண்ணி நீங்கள் தான் எடுத்துக்கணும். சரி, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் அது நடக்கும். அப்புறம் லிங்க் ஜென்ரேட் ஆயிரும். அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லிங்க் ஜென்ரேட், ஸ்லாட் புக்கிங் பண்ணணும். எந்த சிட்டியில் நீங்கள் எழுத போகிறீங்க, ஸ்லாட் புக்கிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அட்மிட் கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்பீர் ஆயிடுவீங்க. அப்பீர் ஆன முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இதெல்லாமே அந்த மேலே முடிஞ்சிடும். அடுத்தது ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு உங்களை கூப்பிடுவாங்க. மே மாதம் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. எந்த மாதிரி கேட்டகரி வேணும், எந்த மாதிரி கல்லூரி வேணும், அதாவது 4 கேம்பஸ் இருக்குல்ல, அதில் என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணணும். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் உங்கள் கையில். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சோ என்ன கோர்ஸோ என்ன கேம்பஸோ அது வந்துடும். அந்த ஆர்டரு ஒரிஜினல்ஸ் எல்லாமே கொண்டு போய் நீங்கள் வந்து அட்மிஷன் ஆகிற டைம் நீங்கள் கொடுத்தா தான் எலிஜிபிலிட்டி. ஏதாவது குளறுபடி இருந்தால் எலிஜிபிலிட்டி கிடையாது, பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா? எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுனா நேஷனாலிட்டி இந்தியனாக இருக்கலாம், வேறு ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இந்தியாவான இருக்கலாம். என்ஆர்ஐ கேட்டகரி வரவங்களும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூலை 2004 அப்புறம் பிறந்திருக்கும். இதுக்கப்புறம் பிறந்திருந்தாலும் எலிஜிபிலிட்டி. அது கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. நான் ஒரு நாள் கம்மியாக பிறந்துட்டேங்க சார் அப்படின்னாலும் கிடையாது, எலிஜிபிள், எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 10th மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறது தான், ஹைஸ்கூலில் படித்தது தான் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதுதான் வெரிஃபிகேஷனே. அதை வச்சு தான் வெரிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது அந்த ஸ்டேட் லெவல், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி எல்லாமே சொல்லியிருப்பாங்க, எல்லாமே எலிஜிபிள். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், நான் சொல்லிட்டேன். மினிமம் அக்ரிகேட் மார்க் வந்து 60% மார்க்குன்னு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 2 கேட்டகிரி. ஒன்று பயாலஜி மாதிரி கோர்சஸ் படிக்கிறதுக்கு ஒரு கேட்டகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு இன்னொரு கேட்டகிரி. ஸோ அதில் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் மாதிரி கோர்ஸஸ்க்கு வந்து 60% மார்க் இருக்கணும் அக்ரிகேட் மார்க்கு. முக்கியமாக மேக்ஸில் மட்டும் 50% கம்மியாக இருக்கக்கூடாது. 49% எடுத்துட்டேன் சார், எனக்கு எலிஜிபிளா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு உள்ளே போய் அட்மிஷன் ஆகல. அப்போ வெரிஃபை பண்ணும்போது 49 தான் இருக்கீங்கன்னா, நீ 10,000 ரேங்க்குள்ளே வந்தாலும் எந்த ரேங்க் எடுத்தாலும் 49% தான் மேக்ஸில் இருக்குன்னா எலிஜிபிள் கிடையாது. என்ன தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருந்தாலும் நல்ல ரேங்க் இருந்தாலும் இதில் எலிஜிபிள் இல்லைன்னா, இதில் நீ மார்க் எடுக்கலைன்னா எடுக்க முடியாது. அப்போ போர்டு எக்ஸாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 60% டோட்டல் இருக்கணும்.
அதே மாதிரி மேக்ஸில் அதாவது பயாலஜியில் வந்து 50% வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். 49% பத்தாது, 50% மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாட் லெஸ் தென் 50% கண்டிப்பாக அது கீழே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டாங்களா க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நான் சொல்லிட்டேன், என்னென்னங்கிறது ஓவரால் நான் சொல்லிட்டேன். செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பேஸ்ட் மட்டும்தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இது, ரேங்க் பேஸ்ட் மட்டும்தான் விஐடியில் வந்து நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க. பாஸு ஃபெயிலாக கிடையாது. என்ன ரேங்க்னு உங்களுக்கு வந்துடும், அந்த ரேங்க் தான். 1 லட்சம் ரேங்க் உள்ள இருந்தால் விஐடி சென்னையிலேயும் வெள்ளூர்லேயும் கிடைக்கும். 1 லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் கிடைக்கும், பூபால் ஆந்திர பிரதேசில் கிடைக்கும். ஆனால் நீ கேட்குற கோர்ஸ் கிடைக்காது. உண்மையான விஷயம் சொல்லிட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் வேணும், ஒரு 15,000 ரேங்க் உள்ள இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும். சைபர் செக்யூரிட்டி இல்லை வந்து ஐடி இல்லை வந்து ஏதாவது ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் எல்லாம் ஒரு 10-15,000 ரேங்க் உள்ள இருந்தால் தான் உங்களுக்கு விஐடி வெள்ளூர் சென்னை மாதிரி கேம்பஸில் கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அலாட்மெண்ட் வந்து நீங்கள் போய் ப்ரொசீட் பண்ணும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைம் ஒரிஜினல்ஸ் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஏதாவது குளறுபடி இருந்ததுன்னா உங்களை எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ரேங்க் தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட் இது ஒரு கேட்டகிரி. பயாலஜி சைடு பார்க்குறவங்க பயாலஜி மாதிரி கோர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட் எவ்வளோ மார்க்குன்னு பாருங்கள். மேக்ஸுக்கு 40 மார்க்கு, ஃபிசிக்ஸ் 35 மார்க்கு, 35 கொஸ்டின், சாரி ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு சரியா. கெமிஸ்ட்ரிக்கு வந்து 35 கொஸ்டின், இங்கிலீஷ்க்கு 5 கொஸ்டின், ஆப்டிடியூட் 10 கொஸ்டின். நீங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணணும், அப்போ தான் நல்ல மார்க் வரும். 2.5 மணி நேரம் டெஸ்ட்டு. அதே மாதிரி பயாலஜி சைடு பார்க்கும்போது பயாலஜிக்கு 40, ஃபிசிக்ஸ் 35, கெமிஸ்ட்ரிக்கு 35, இங்கிலீஷ்க்கு 5, ஆப்டிடியூட் 10 கொஸ்டின். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். 2.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது, தாராளமாக எழுதலாம். ஓகேவா. எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். அடுத்த சிலபஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். இந்த சிலபஸ் தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சிலபஸை நீங்கள் பார்த்து வச்சுட்டு கரெக்டாக படிக்கிறவங்க, இல்லைனா கஷ்டம். சிலபஸ் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது 4 கேம்பஸ் இருக்குது, எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31 வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பனாக இருக்குன்னா மார்ச் 31 முடி 2026. பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சுமே ஒரு 5 நாள், 26 முடியுது, 31 முடி நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் மெதுவாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏப்ரல் 28 மே 3க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விஐடி எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ 28 ஏப்ரல்லேருந்து மே 3க்குள்ளே நடக்கும். நிறைய பேசஸில் நடத்துவாங்க. அடுத்த மே 2வது வாரம் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பாருங்கள், ரிசல்ட் அதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் ரேங்க் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து செகண்ட் வீக் ஆஃப் மே வந்து கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். மேலே 2வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிச்சிடும், விஐடி கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க. சரி, இவங்களோட அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்யூ ஆஃபர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ராடினரி ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 567 பேர். அப்படின்னா என்னென்னா மார்க்யூ ஆஃபர்ஸ்னால் என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு வாங்குறவங்க 567 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 11,509 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. டோட்டல் இது எல்லாமே வந்து ஆஃபர்ஸ் வந்துருக்கு. 2005 பிளேஸ்மெண்ட் இது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஆஃபர்ஸ், சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் வந்து 3025 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. சூப்பர் ட்ரீம்னா கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் பெர் ஆனம். அடுத்து வந்து 3874 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேலே. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆஃபர்ஸ் 7110 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸ்டூடெண்ட் டோட்டலாக பிளேஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 11,509 பேர். விஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டெலாம் பார்த்துருந்தீங்க, பிரம்மாண்டமாக இருந்தது. 11,000 மெம்பர்ஸ்க்கு மேலே பிளேஸ் ஆகியிருந்தாங்க. 1 கோடி ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து சும்மா இல்லைங்க, 20 லட்சத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே வாங்கினவங்க 500 பேர், 600 பேர் கிட்டத்தட்ட 20 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே வாங்கினவங்க வந்து 3800 பேர். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு நம்பர். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நடக்கும், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஐஐடியாக இருக்கட்டும், இல்லை விஐடியாக இருக்கட்டும், அமிர்தாவாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், நிறைய கல்லூரி இருக்குது, சிவநாடார். ஸோ இங்கெல்லாம் படிக்க வைக்கணும் ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னென்னா பணம். ஸோ பணம் நிறையா இருந்தால் தான் படிக்க வைக்க முடியும்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உண்மை நிலவரம் நான் சொல்லிட்டேன். கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க. நீங்கள் முதல் கேட்டகரி வந்தால் கூட 1.25 லட்சம் ஃபீஸு. 5 கேட்டகரி இருக்குது. 5வது கேட்டகரி வரவனுக்கு 5 லட்சம் ஃபீஸு, டியூஷன் ஃபீ மட்டும்தான். ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிக்கிறதுக்கு ஒரு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 லட்சம் ஆகும். நீங்கள் கேட்டகரி 1ல் வரவங்களா இருந்தாலும் எல்லாமே சேர்த்து ஒரு 3-4 லட்சம் 3 லட்சம் அதுக்கே ஆகிடும். அது போக நீங்கள் வந்து 4 வருஷம் கணக்கு போட்டுக்கோங்க. நான் சொல்கிறேன், பணம் இல்லாதவங்க படிக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இங்கே உள்ளே வர்றதுக்காக தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக போராடுவாங்க. 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே அப்ளிகேஷன் போடுவான். அதில்
வர 1,00,000 பேத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூபால்லையும் ஆந்திர பிரதேஷ் பூபால் நமக்கு சென்னை வெள்ளூர் இருக்கு இல்லையா, அதில் சென்னை வெள்ளூரில் வந்து அட்மிஷனே ஆக முடியும். 1,00,000க்குள்ளே வந்தால் தான் அட்மிஷன் ஆக முடியும் ரேங்க்கு. அதுக்கு மேலே வந்து ஆந்திரா பூபாலில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாமே வந்து ஒரு சும்மா வாயை பேசிடலாம். கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து நல்ல ரேங்க் பொசிஷன் இருந்தால் தான் கிடைக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்சஸ் வேணும்னா நீங்கள் 10,000 ரேங்க்குள்ளே 15,000 ரேங்க்குள்ளே வந்தால் தான் கிடைக்கும். விஐடி வெள்ளூர் சென்னையிலாம். ஸோ அதனால் ஒரு ட்ரீம் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், நல்ல ஒரு பையன் என் குழந்தை வந்து நல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து நல்ல ஒரு பெரிய ஆளாக வரணும், சும்மா வந்து பிளேஸ்மெண்ட் ஆகணும் வேலை கிடச்சதுன்ட்டு இல்லாமல் என்ன கற்றுக்கிறான், என்ன போய் உள்ளே கற்றுக்கிறான், அவன் அந்த பையன் வந்து என்னமா வெளியே வரான், ஒரு திறனோடு வெளியே வரானா, இதெல்லாம் யாருனால பண்ண முடியும்னா இந்த மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸு மிகப்பெரிய கல்லூரிகள்னால பண்ண முடியும். அதனால தான் நல்ல கல்லூரியில் பார்த்து சேர்த்துங்கன்னு சொல்கிறது. ஸோ சும்மா படித்தோம் ப்ளேஸ் ஆனோன்ட்டு இல்லாமல் நல்ல ஒரு கல்லூரியில் படிக்கும்போது தான் உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போஷர் கிடைக்கும், இன்டர்ன்ஷிப் நிறைய கிடைக்கும், நிறையா நிறைய விஷயங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்குவான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லூரியில் மட்டும்தான் கிடைக்கும் தவிர மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதனால் விஐடிக்கு நிறைய போட்டி இருக்க தான் செய்யும். நீங்கள் நல்லபடியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஸோ நம்ம 12th போர்ஷன்ஸ் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே போதுமானது. நீங்கள் போய் 40,000 50,000 கட்டி வெளியே போய் படிக்கணும் எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும். விஐடி ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, நினச்சா கிளியர் பண்ணலாம். நீங்கள் கிளியர் பண்ணுறதுங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ரேங்க் நீங்கள் முன்னாடி வரணும், அதுதான் முக்கியம். இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுங்கள். கவர்மெண்ட் பசங்களாம் பயந்து எழுதாமல் இருப்பாங்க, நீங்கள் எழுதுங்க, ட்ரை பண்ணுங்கள். பப்ளிக் முடிஞ்சதுக்கப்புறம் தானே எக்ஸாமு. ஸோ பப்ளிக் படிக்கிற எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஐடிக்கு வந்து தயாராக ட்ரை பண்ணு. இப்போ முடியினாலும் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு கிளான்ஸ் பாரு. நீ 12th படித்த போர்ஷன்ஸே பாரு, 11th போர்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. பட் நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ போர்ஷன்ஸும் சிலபஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து படிச்சுக்கலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். நன்றி.